இவனையோ ஆனை ஒரு மண்ணு போடுது. இருக்கு வீடியோ எடுக்குது. எப்போ நம்மளே அந்த மாதிரி கிட்டணும் நோக்கட்டும். எவ்வளோ தூரம் இருக்குது, எப்படி தெரியுது பாரு. முருகேசா, அப்போ நீங்கள் வந்து சனிக்கிழமை சாயந்தரம் வந்து 8 மணிக்கு வேலை முடியும் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை சரி. நீ 27 லீவ் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டான். 27 நான் கோயில் பூஜைங்க நான் வரமாட்டேங்க சொன்னால் லீவ் தரமாட்டான். அண்ணன் பொண்ணுக்கு நலுங்கு வைக்கிறாங்க. எனக்கு சுட்டு போட்டாலும் வர முடியாது சார், நீங்கள் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கிங்க. நான் வந்து நைட்டு கூட வந்து நின்றுறேன். எனக்கு காலையில் வர முடியாது. ஏன்னா வந்தால் நான் கேட்டில் நிற்கிறத பார்த்து என்னை அடிச்சு விடுவான். இல்லை அப்படியே சொல்ல, அடித்தாலும் அடிச்சிருவார். நான் காலையில் நிற்க மாட்டேன் சார், நான் நைட்டு வந்தால் கூட நின்றுக்கிறேன். நான் 27 கண்டிப்பாக நான் வந்து காலையில் அங்கே இருக்கணும். அவர் எங்கள் சந்தானத்துக்கு வந்து அவர் வந்து ரொம்ப சொந்த குடும்பம், பிள்ளைக்கு நலுங்கு வைக்கிறாரு. அப்புறம் நான் கேட்டை நின்றுட்டு இருந்தால் அவர் இந்த வழியாக போனார்னா பார்த்தா என்னை அடிச்சு விடுவார். நான் நிற்க மாட்டேன். எனக்கு தயவு செஞ்சு எனக்கு லீவ் தந்து தான் ஆகணும். இல்லை நான் காலைல வரமாட்டேன்னு சொல்லு. நான் வேணா ஜிஎம்மை கூட பார்த்து சொல்லிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிடு. நீங்கள் தரமாட்டீங்கன்னா நான் ஜிஎம்கிட்ட கூட போய் காலில் விழுந்து சொல்லிடுவேன். சார் இந்த மாதிரி தான் சார் எங்கள் அண்ணன் இந்த மாதிரி வந்து எனக்கு வாழ்க்கை உருவாக்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி நல்லது கெட்டது அவர் தான் நிற்பாருன்னு பார்ப்பாரு. அதுக்கிடையே நான் வந்து இங்கே நின்று தானே அவர் கண்டிப்பாக பார்த்து அடிச்சு விடுவார் சார். நான் வந்து கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு சொல்லிடுறேன். நீ ராஜேஷ் சார்னு சொல்லிடு, ரங்கசாமி சொல்லி, அவங்க 2 பேரும் முடியாதுன்னா நான் ஜிஎம் காலில் போய் விழுந்துருவேன் சார், நான் லீவ் வேணும்னு சொல்லி விழுந்துருவான்னு சொல்லிடுறேன். சும்மா அப்படி போடு, டக்குன்னு போடு, அப்போ தான் அந்த லீவ் கிடைக்கும். அப்போ நீ சாமி கும்பிட்ட மாதிரி ஆச்சு, இங்கே இதில் கலந்துக்கிட்ட மாதிரி ஆச்சு. ஏமாத்த கூதியை பார்த்தா இல்லை உனக்கு லீவ் இல்லைம்பான். சரி நீ அப்படியே சொல்லிடுற சார், கேட்டில் பார்த்தா கண்டிப்பாக நடிப்பார் சார். என்ன 8 to 9? ஆமாம் 8 to 9 நம்ம போயிடலாம். கோயிலில் பூஜை தானே, போயிடலாம். ஒரு 10 மணிக்கெல்லாம் போயிடலாம். சரி. நமக்கு கிட்டணும் கிட்டாது. அப்பா மண்ணை தூக்கி வீசு. எனக்கு அயச்சுறேன். திரியுண்டு எவ்வளோ தூரம் இப்படி கிடைக்கிது, இது போதும். ചാവത്തിൻ്റെ ഇത് മണ്ണ് പുറത്തിടുവോ? പറിച്ച് എല്ലും തോലിനും പുറത്തിട്ടിട്ട് ഇത് വാസന ഉണ്ടെന്നാണ് ചെക്കനും പറഞ്ഞത്. അതിനു വേണ്ടി ഇത് വാങ്ങിയത് മയില്. പൈസ താത്തിയാലും വേണ്ടിയില്ലാന്ന്. മതി. മൂട് കണ്ടിട്ടുണ്ട്.